Hello friends. Next Unit 8 plus 9 previous questions Part 4 series வந்து பார்ப்போம். ஓகேங்களா? நரிக்குறவர் நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் வந்து நரிக்குறவர் நல வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008. இதுக்கான ட்ரிக்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, நரி வந்து 8 அடி தாண்டும். ஓகே, எத்தனை அடி தாண்டும்? 8 அடி தாண்டும். அப்போ 8. ஓகே, 2008. நரி எத்தனை அடி தாங்கும்? 8 அடி தாங்கும். அப்போ 2008. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு, தமிழ்நாட்டில் ஊனமுற்றோர் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் என்ற அரசாணையை வெளியிட்டு அவர்களுக்கான நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு. மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நிறைய டேலண்ட் இருக்கும். அப்போ நம்மளை விட 10 மடங்கு அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்கும். ஓகேங்களா? நம்மளை விட 10 மடங்கு டேலண்ட் இருக்கும்போது அப்போ 10னா என்ன? 2010. ஓகேங்களா? 2010 சாரி எஸ் 2010. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 மடங்கு. ஓகே, 10 மடங்கு நம்மளை விட வந்து நிறைய பவர் இருக்கும், டேலண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் இருக்கும். அதனால் வந்து 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து திருநங்கைகளுக்கென தனியாக நலவாரியம் அமைத்த ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து திருநங்கைகளுக்காக நலவாரியம் கொண்டு வந்த ஸ்டேட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தமிழ்நாடு தான். ஓகேங்களா? எங்கள் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஸ்டேட் எதுங்கன்னா அது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் அந்த அவங்களுக்குன்ட்டு தனியாக நலவாரியம் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008. ஓகேங்களா? 2008 தான் இவங்களுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போது நம்மளை விட நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய வேலையில் இருக்கவங்க வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஓகேங்களா? அப்போ நம்மளை விட நிறைய 8 அடி தாண்டுறாங்க. இவங்களும் 8 அடி தாண்டுறாங்க. நம்ம 4 அடி தாண்டினா இவங்க 8 அடி தாண்டுறாங்க. நெக்ஸ்ட் அதனால் வந்துட்டு 2008. ஓகேங்களா? நரிக்குறவர் நலவாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2008. திருநங்கைகளுக்கென தனியாக நலவாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2008. 2008 வந்து 2 கொஷின்ஸ் இருக்குங்களா? ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இல்லை வந்து நான் இதை வந்து கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது இந்த ஒரு கொஷினே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து அசர்ஷன் ரீசனில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எப்போ கொடுத்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மருத்துவ படிப்புகளில் நீட் அண்ட் யூஜி அரசு பள்ளி மாணவர்களுக்கு டேஷ் உள் இடஒதுக்கீடு டேஷ் வழங்கும் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதெல்லாம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜில் கொண்டு வந்திருக்காங்க, இது வந்து என்ன ரிசர்வேஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 7.5%. எவ்வளோ பர்சன்டேஜ்? 7.5%. ரீசன் அந்த ரிசர்வேஷன் அந்த கூற்று காரணம் இருக்குங்க. அதில் வந்து ஒரு கொஷினில் வந்து இதில் வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் இல்லை, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். ஓகேங்களா? இதில் 2 கொஷின் ஆகிடுச்சிங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை வழங்கும் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டாங்கன்னா நீட்டுக்கு படிப்புகளை வந்து அரசு பள்ளி மாணவருக்கு 7.5% வந்து இடஒதுக்கீடு எப்போ கொடுத்தாங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் கொடுத்தாங்க. 2020 கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்கன்னா 2020 கொடுத்தாங்க. கொரோனா டைமில் கொடுத்தாங்க. அப்படி நம்ம கொரோனா டைமில் வந்து கொடுத்தாங்க. அப்போ 2020 யாரால் வழங்கப்பட்டுச்சு? எந்த அரசாங்கம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கொண்டு வந்தது. ஓகேங்களா? எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் கொண்டு வந்தது. மருத்துவ படிப்புகளில் நீட் யூஜி அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வழங்கும் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் 2020 கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.